Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து ஆந்திரா பக்கத்துல புலுசு அப்படினு சொல்வாங்க. அந்த மெத்தட்ல தான் பண்ணியிருக்கேன். இத நீங்க எல்லா வகையான மீன் வச்சும் பண்ணலாம். இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் எடுத்துக்கிற மீனுன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ர மீன் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா கழுவி 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வறுத்துட்டு தான் குழம்புல சேர்க்க போகிறோம். அந்த வறுக்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஒரு தட்டில் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழ சாறு. இதுக்கு வந்து நீங்கள் உப்பு வந்து தேவைப்படாது, ஏன்னா குழம்புலையும் உப்பு போட போகிறோம். ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் பரட்டி வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறத மீன்களை 2 சைடும் நல்லா படுற அளவுக்கு தடவி வச்சுடுங்க. இப்போ தடவின மீன் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ மீன்கள்லாம் வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து நார்மலாக நம்ம வந்து மீன் வந்து வறுத்து எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி மிதமான தீயில் 2 சைடும் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடுங்க. எடுத்த மீன்களை எல்லாத்தையுமே தனியாக வச்சுட்டு நம்ம வறுத்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த மீனோட வாசனை குழம்புல நல்லாயிருக்கும். இப்போ மண் சட்டியில் செய்கிறதுக்கு இந்த எண்ணெயை ஊற்றிட்டு இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக போட்டு பொரிய விட்டுருங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு தீயை வந்து மிதமாக வச்சு இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிருச்சு இல்லையா, இந்த சமயத்தில் 6 வெள்ளைப்பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை எடுத்து உரலில் தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூளை இந்த சமயத்தில் சேர்த்து தீயை மிதமாக வச்சு அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி, 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்தது நீளமாக கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு ஒரு தீயை மிதமாக வச்சு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலாக்கள்லாம் இப்போ சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குழம்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இந்த மல்லித்தூள் தான் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக காட்டி கொடுக்கும். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரக பொடி சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு திக்காக தொக்கு மாதிரி வரணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் போல் கல் உப்பையும் இப்போயே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளியை சேர்த்துக்கலாம். சின்ன எலும்புச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி தண்ணி வடிகட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் புளியோட பச்சை வாசனை போகணும். மசால் புளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, இந்த சமயத்தில் 1/2 கப்பு துருவின தேங்காவை தண்ணி ஊற்றி திக்காக பால் எடுத்தது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தள்ளன்னு இப்படி கொதிக்க விட்டுருங்க. இப்போ தான் நம்ம வந்து மீன்களை எல்லாம் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வறுத்த மீன் அப்படிங்கிறனால இதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தீயை ஃபுல்லாக குறைச்சி மீனையெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான வீடே கம கம கமன்னு வஜ்ர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி அளவுகளோட இந்த வஜ்ர மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.